அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்னென்னா, வீட்டில் உள்ள பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகள், பெயிண்ட் அடிக்கும்போது பெயிண்ட் கரை, அப்புறம் கொத்தனார் வேலை செய்யும்போது அந்த கொத்தனார் சிமெண்ட்டெல்லாம் பட்டது டைல்ஸில், இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக ஒரு பொருளை வச்சு நம்ம அந்த கரையெல்லாம் நீக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டு இடத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது எடுக்காத இடம், இது கரையை நீக்காத இடம். அப்படியே வாங்க, இது கரையை நீக்கின இடம் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ மேலே கரை எடுக்கலை, இதெல்லாம் கரையை எடுக்காத பகுதி. இப்போ காட்ட போகிறதுலாம் கரையை நீக்கின பகுதி. பாருங்கள், ஒரு இது கூட எதுவுமே இல்லை. பாருங்கள், அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிப்போம். எதுக்காகனா உங்களுக்கு இது செஞ்சு காட்டினா புரியும். இப்போ நான் ஆஃப் சைடு எனக்கு எத்தனை வரையில் நான் இதை க்ளீன் பண்ணேன். இது இன்னும் க்ளீன் பண்ணாத பகுதி. பாருங்கள், இதெல்லாம் க்ளீன் பண்ணாத பகுதி. இதை எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு ஒன்று தான், ஒன்றும் இல்லை. கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டை, இந்த மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் வச்சுக்குவாங்க. இந்த சொரன்றதுக்காக, இந்த செவுத்தில் உள்ள சிமெண்ட்டு இது பெயிண்ட்லாம் சொரன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது இருந்தால் போதும். ரெண்டாவது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சோப் ஆயில் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சோப் ஆயில் இல்லை லைசால் எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் சோப் ஆயில் வச்சு யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ பாருங்கள் எப்படின்னு, இங்கே பாருங்கள், இப்போ இந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது கரை நீக்காத பகுதி, இது கரை நீக்காத பகுதி. அதே பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதில் இன்னும் அந்த பக்கமெல்லாம் நீக்கலை, கரையை நீக்கலை. அதே நீக்கின பகுதி மட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு எடுத்து நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நல்லாவே தெரியும் கரை நீக்கினத்துக்கும் கரை நீக்காததுக்கும். இப்போ இதை எப்படி நான் உங்களுக்கு கண் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். நான் சோப்பாயில் வச்சு இப்போ தடவிட்டேன். நான் இந்த சைடு காட்டுறேன். நான் சோப்பாயில் வச்சு இப்போ தடவிட்டேன். இப்போ இதை காட்டுறேன். அந்த உப்பு கரையெல்லாம் நல்லா போயிடும் உங்களுக்கு. நான் இவ்வளோ நாள் எனக்கு சோப்பாயில் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கீழே உள்ள மேலே உள்ள கரையெல்லாம் போயிடுச்சு. இதை கீழே உள்ள கரை மட்டும் போக மாட்டேச்சு. இப்போ பெயிண்ட் எடுத்தாங்க எங்கள் வீட்டில். இந்த பெயிண்ட்டுக்காரங்க இதை வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரையல் பண்ணேன். நான் ட்ரையல் பண்ணும்போது தெரிஞ்சது இதை அவ்வளோ அருமையாக போகுது. இவ்வளோ நாள் நம்ம இது தெரியாமல் இருந்தது. இது எப்படி நீக்கிறது என்னன்னு ஒரே கவலையாக இருந்தது. எல்லா இடமும் நீட்டாக இருக்குது, இது மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு நீங்கள் காசு கொடுத்து க்ளீன் பண்ணால் கூட அவங்க இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பொருள் தான், வேறு ஒன்றுமே இல்லை இந்த உப்பு கரையை எடுக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த இடத்த அந்த உப்பெல்லாம் எடுத்துட்டேன். நான் திரும்பவும் சோப்பாயில் வச்சு நல்லா ஒரு கம்பி நார் இருந்தால் கம்பி நாரில் இருக்குங்க, இல்லை தேங்காய் நார், எதுவாக இருந்தாலும் ஓகே. இந்த இடம் எனக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடம் டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இது வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க. பட்டை, இந்த சிமெண்ட்டுக்கெல்லாம் பட்டி வைப்பாங்கள்ல, அந்த பட்டி வச்சு நீங்கள் சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அந்த இடத்த எனக்கு அதிகமாக தேய்க்க முடியலை. இப்போ கழுவுறாங்க பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டும் சேமாக இருக்குங்க பார்த்தீங்களா? நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும், ஒயிட்டாக இருப்பாங்க. இப்போ நான் மேலே இன்னும் தேய்க்கலை. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் நான் தேய்ச்சி காட்டுறேன்.
இந்த பகுதியும் பாருங்கள், இந்த பகுதியும் பாருங்கள். இது தேய்க்காத பகுதி, இது தேய்க்காத பகுதி, இதெல்லாமே தேய்க்காத பகுதி. இது இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோக்காக தேய்ச்ச பகுதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ இங்கே பெயிண்டெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பெயிண்ட் கலரும் இதுக்கு வந்து உப்பு காகிதங்களில் பட்டை சீலை இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறவங்க வாங்குவாங்க. உப்பு காகிதம், பட்டை சீலை அந்த மாதிரி ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அந்த பேப்பர் போடும். அவ்வளோதான். இந்த பெயிண்ட் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு நினைச்சிருக்கேங்க. ஸோ இதை வச்சு அழகாக இந்த பெயிண்ட் எல்லாம் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து இதை வச்சு தேய்ச்சி விட்டு சோப் ஆயில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவும். அப்போ தான் வந்து ஈவனாக ஒரே கலரில் அழகாக இருக்கும். உங்களுக்கு பாத்ரூமே புதுசு போல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.